கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 550க்கும் மேற்பட்ட இமெயில் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த இமெயில் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் சைபர் கிரைம் போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வெடிகுண்டு மிரட்டல்கள் பெரும்பாலும் இணைய வழியாக வருவது எதனால், சைபர் பாதுகாப்பு பிரிவுகள் இதனை எவ்வாறு கையாளுகின்றன, அனைத்து மிரட்டல்களும் போலி என நிரூபிக்கப்பட்டால் இதைத் தொடர்ந்து மிரட்டல் விடுத்த நபர்களுக்கு என்ன தண்டனை, சமூக வலைதளங்களில் இதை பரப்பும் நபர்களுக்கு எதிரான நடவடிக்கை எப்படியாக இருக்கிறது போன்ற கேள்விகளுக்கு முன்னாள் டிஜிபி ரவி பதிலளித்துள்ளார். பெரும்பாலான வெடிகுண்டு மிரட்டல்கள் எல்லாமே இணையம் மூலமாக தான் வரும். ஏன்னு கேட்டால், இந்த இணையத்தின் மூலமாக வருகின்ற தொலைபேசியை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். இந்த வாட்ஸ்அப் கால், டெலகிராம் கால்ஸ், ஸ்கைப், அப்புறம் ஒரு சில ஃபேக் ப்ரீ கால் வெப்சைட்ஸ்னே இருக்குது. இதிலிருந்து வருகின்ற அந்த மாதிரி தொலைபேசி அழைப்புகளை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்பூஃப் கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக, உங்களுடைய தொலைபேசி எண்ணை ஒருவர் வேறு நாட்டிலிருந்தே அனுப்ப முடியும். இந்த கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர காலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகும். ஆனால் அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கால் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கும். இதுக்கெல்லாமே வந்து இணையம் பயன்படுகிற காரணத்தினால்தான் இந்த இணையம் வழியாக பெரும்பாலான வெடிகுண்டு மிரட்டல்கள் வருகின்றன. இப்போ இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது அரசியல் தலைவருடைய வீட்டுக்கோ வருதுன்னா, இது ஒரு ஃபேக் அல்லது ஒரு பொய்யான ஒரு ஹோக்ஸ் காலாக தெரிந்தாலும் இது வந்து உண்மை என்று எண்ணி அந்த லோக்கல் போலீஸ் வந்து பாம்ப் ஸ்குவாடெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்னேஃபர் டாக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெடிகுண்டு இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி முடித்த பின்னாடி அடுத்த கட்டமாக சைபர் பிரிவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது சைபர் பிரிவு வந்து சைமல்டேனியஸாக இன்வெஸ்டிகேஷனை தொடங்கிடுவாங்க. இவங்களுடைய ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது இது எல்லாத்தையும் வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த விபிஎன், வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க், இதன் மூலமாகவும் இந்த கால்ஸ் வந்து செஞ்சுருப்பாங்க. அதுக்கு வந்து இன்டர்போல் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த காலை ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த சைபர் யூனிட் வந்து இது இல்லாமல் மெட்டாடேட்டா, சிடிஆர், அடுத்து இந்த செர்வரனுடைய லாக்ஸ், இது எந்த கேட்வேயில் வந்துச்சு இது எல்லாத்தையுமே எடுப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து வெளிநாடுகளிடம் ஒரு ட்ரீட்டி மாதிரி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு சைபர் கிரைமோ அல்லது வேறு ஃபிசிக்கல் கிரைம் நடந்தால் கூட எம்எல்ஏடின்னு ஒன்று இருக்குது, மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரீட்டியின் படி ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு இது போன்ற புலன் விசாரணையில் உதவ வேண்டும் அப்படின்னு இருக்குது. அதன்படியும் அவர்கள் செயல்படுவார்கள். இந்த வெடிகுண்டு மிரட்டல்களுக்கு வந்து பின்னணி யாருன்னு கேட்கலாம். இந்த பின்னணி யார் வேணாலும் வந்து ஒரு ப்ராங்க் கால்ஸ் மாதிரி அவன் பண்ணுவான், விளையாட்டுக்கு பண்ணுவான். ஒரு சிலர் வந்து இது மாதிரி போலீஸுக்கு தொந்தரவு கொடுக்கணும், அந்த சம்பந்தப்பட்ட மிரட்டப்படுகின்ற நபருக்கும் ஒரு பெயர் வாங்கி தரணும் அல்லது பெயரை கெடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராங்க்கு, ஒரு என்ன சொல்கிறதுனா, இதை வந்து ஜஸ்ட் ஃபார் ஈவன் ஜோக் கூட ஒரு சிலர் பண்ணுவான். அவன் வந்து ஒரு ஜோக்குக்காக செஞ்சாலும் நம்ம வந்து அதை சீரியஸாக எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இது வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்கலாம். இந்த மிரட்டல்கள் போலி என தெரிந்து அல்லது இந்த மிரட்டல்கள் உண்மை என தெரிந்தாலும் அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். உதாரணமாக ஐடி ஆக்ட் 66F அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சைபர் டெரரிசம் அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஒரு பேனிக், ரூமர், ஒரு மிரட்டல், இதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவது ஒரு சைபர் டெரரிசம், சைபர் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சமூக வலைதளங்களில் இதை எப்படி ஒரு சிலர் பரப்புவாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை எடுத்து போடலாம், இது மாதிரி அவங்களுக்கு திரட்டு வந்திருக்கு, அது வந்திருக்குன்ட்டு. அதில் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த நியூஸை போடுகின்ற சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு நியூஸாக தான் போட போகிறாங்க. இதுதான் பொதுவாக இது போன்ற த்ரெட்டனிங் கால்ஸ், பாம் த்ரெட்டனிங் கால்ஸ் வருவது. இது வருஷத்தில் பார்த்திங்கன்னா பல நூற்றுக்கணக்கான கால்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்து லீவுன்னு கேட்டிருப்பான் ஒரு பையன், லீவ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் பேரண்ட்ஸே எங்கேயா இருந்து ஃபோன் பண்ணியிருப்பார். இது போன்ற விளையாட்டுத்தனமாக பெரியவர்களும் சரி, சின்ன பசங்களும் சரி, இது போன்ற ஒரு இன்டர்நெட் வாயிலாக பாம் கோக்ஸை நடத்துகின்றார்கள். கண்டுபிடிப்பது சிரமம், ஆனால் கண்டுபிடித்து விடலாம்.